ஸோ த குவார்டர் ஃபைனல்ஸ் பிட்வீன் ஆஸ்கர் சிசி அண்ட் கிரிக்ஸ் கன்னியாகுமரி. ஸோ இங்கே கிரிக்ஸ் கன்னியாகுமரி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்க, ஆஸ்கர் சிசி பவுலிங் போட போகிறாங்க. 7 ஓவர், 2 ஓவர் பவர் பிளே, 5 பால் யூஸ் பண்ணணும். வெல் பால் சச்சித் டாட் பால், கோகுல்ராஜ் அகெயின் குட் ஷாட். இங்கே லிபின் ஜோஸ் பேட்லேருந்து வர்ற முதல் பவுண்ட்ரி. ஸோ முதல் 6 பற்றி பண்ணுற பேட்ஸ்மேன் லிபின் ஜோஸ் இந்த இன்னிங்ஸில். குட் ஷாட், வெல் பிளேடு. நல்லா அடிச்சார் கவர்ஸ் ரீஜியனில், மிட் விக்கெட் ரீஜியனில். ஸோ லிபின் ஜோஸ் ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுப்பார் நினைக்கிறேன் இந்த இன்னிங்ஸில். பார்க்கலாம். அகெயின் பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ். குயிக்காக போச்சு பேட்டில் இருந்து. 10 ரன் குயிக்காக வந்துச்சு கரெக்டாக 2 பாலில். ஒரு ஓவர் முடியல, ஸ்கோர் 12, 1 விக்கெட்லேருந்து. அகஸ்டின் வந்திருக்காரு நியூ பவுலராக. இங்கே லிபின் ஆன் ஸ்ட்ரைக். குட் ஷாட் கவர்ஸ் ரீஜியனில். இந்த முறை பெரிய லெவலில் கிளியர் பண்ணல, ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஓவர் எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். ஷாட் அகெயின் பாட்டம் ஆஃப் த பேட்டில். இந்த முறை 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. 1 மோர் பவுண்ட்ரி லிபின் பேட்டில் இருந்து. ஸோ ஒரு ஓவர்லேயும் இயர்லியராகவே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே அந்த பவுலர் மேலே ப்ரெஷர் போடுறாங்க லிபின் ஜோஸ். சூப்பராக இருந்துச்சு, வெரி பாட்டம் ஆஃப் த பேட். வெல் பால் டாட் பால், நல்ல லைன், நல்ல லென்த், பேஸ் அண்ட் பவுன்ஸ். நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் அகஸ்டின். ஸ்கோர் வரைக்கும் தெளிவாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க கிரிக்ஸ் கன்னியாகுமரி. ஆல்மோஸ்ட் 10 ரன் ரேட்டில். ஸோ லாஸ்ட் 1 பால் மோர் இந்த ஓவரில். ஓ வெல் பால், எக்ஸலன்ட் பவுலிங். புள்ளிப்பந்து கிரீஸ்லேயே போட்டார். வெல் பால், ஸ்லோயர் 1 முருகேசன். ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ், சான்ஸ் ஃபார் கேட்ச். லவ்லி டேக்கன். ஸோ டேனி ஆட்டம்லேருந்து வெளியே நல்ல ஒரு கேட்ச். அஜித் குமாரிங்க ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணார் நினைக்கிறேன். ஆனால் முருகேசன் ஸ்லோயராக ஃபைட்டடாக ஃபுல் டாஸாக போட்டார். அட்வான்ஸ் டைமிங் போயிட்டார் டேனி. 2வது விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க கிரிக்ஸ் கன்னியாகுமரி. நல்ல கேட்ச். எஸ் சாங்க ஃபீல்டர். எஸ் நல்ல டேக்கன். லீனஸ் எர்லியரா அவரோட விக்கெட்டை விடுறாரு. 3வது விக்கெட் கான் அப்படின்னு சொல்லலாம். நோ பால் சிக்னல். எஸ் போன உடனே கொடுத்துட்டார் அம்பேர். ஹிப்புக்கு மேலே கழுத்து யார்க்கர் முயற்சி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் மேலே போட்டிருந்தாருன்னா கழுத்துக்கே போயிருக்கும். ஃப்ரீ ஸ்விங். கீப்பருக்கு பின்னாடி ஷார்ட்டாகவே ஒரு ஃபீல்டரை வச்சு தேக்கிட்டாங்க. ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். லக்கி பேட்ஸ்மேன் தன்ராஜ் அப்படின்னு சொல்லலாம். வந்த உடனே ஒரு நோ பால் கொடுத்தாங்க. ஃப்ரீ கிட்ட தவற விட்டுட்டார். ஒரு சிங்கிள் மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ ஸ்ட்ரைக்கில் லிபின் ஜோஸ். அவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லாவே இருக்குது. 11 பாலில் 23 ரன் இப்போ வரைக்கும் அவர் பேட்டில் இருந்து. ஃபுல் டாஸ் அப்படியே அப்பிட்டாருன்னு சொல்லலாம். 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. சூப்பர் ஷாட்டு. லெக் ஸ்டம்ப்ஸில் நிறையா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு லிபின் ஜோஸ். கமிட் ஆனார்னு நினைக்கிறேன். போன பாலே பாடி லைனில் இருந்துச்சு அப்படிங்கிறப்போ திரும்ப ஒரு பால் வருமானு எதிர்பார்த்து இருந்தார். அதே மாதிரியே வந்துச்சு. அதுவும் ஃபுல் டாஸாக வந்துச்சு அப்படிங்கிறப்போ அணைச்சி விட்டார் 4. வித்தே கொடுக்காத பால் எப்படி எடுத்தாரு தெரியல. நல்லா பட்டிருக்கு. எஸ் கண்டினியூ பண்ணலாம். 6 ஃபிளாட்டா போயிருச்சு. கொஞ்சம் க்ளோசர் ஒன்றா இருந்துச்சு எல்லாருக்குமே. ஸோ அதனால தான் செக் பண்ணது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷாட்டுங்க இப்போ வரைக்கும் ஏர்ல. ஐஸ் ஆன் த பால் கிடையவே கிடையாது. சேர் எல்லாம் தாண்டி போயிருச்சு. உங்க பங்குக்கு நீங்க துண்டா ஒரு இன்னிங்ஸ் விளாண்டா என் பங்குக்கு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்டார்ட்டா கொடுக்குறாரு தன்ராஜ். அவர் பேட்ல இருந்து முதல் 6 கண்ட்ரி திசையில.
வாட் அ ஷாட், பாட்டம் ஆஃப் த பேட்ல இருந்து எடுத்தாரு. நல்ல டிஸ்டன்ஸ் போயிருக்கு. பேட் ஸ்பீட் ஃபாஸ்டா இருந்துச்சு, அதை விட பந்து வேகம் அப்படிங்கிறப்போ டாட்டா மாதிரி இருக்கு. கம்பேக்கிங் டெலிவரி மட்டும் வந்திருக்கு. இந்த சிங்கிளோட ஸ்ட்ரைக் அடுத்த ஓவருக்கு தக்க வைக்க போறார் தன்ராஜ் அப்படின்னு சொல்லலாம். 5 ஓவர் முடிவுக்கு 49. 1 more 2 டீம் 50. மொத்தமா 3 விக்கெட்ல இருந்து. சூப்பர் ஷாட் பிளாட்டா, ஆனா ஃபீல்டர் கையிலங்க. நல்ல டேக்கன், நல்ல கேட்ச், பாலுக்கு கீழே போனாரு. அனதர் விக்கெட். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு விக்கெட் போன மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா போயிடுங்க. கேட்ச பிடிச்சது தஸ்து. நிறைய வித்தே இல்லாத பால் போட்டாங்க, கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிருக்காங்க. டாப் ஏஜ் எல்லாருக்கும் நடுவாலையா இல்ல ஃபீல்டர் கையிலான்னு பார்ப்போம். செம்ம ட்ரையாங்க. சறுக்கிட்டு போனாரு ஸ்கிட் ஆகி. நல்ல முயற்சி, நல்ல ட்ரை. எஸ், பறக்க விட்டுருக்காரு. அது பால் நினைச்சிட்டாரு ஜமால், அது பால் இல்ல, பைல்ஸ். அதை எடுத்து இங்க கொடுத்துருங்க அம்பேர்ட்ட. உண்மையாவே ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி டெலிவரி. லெஃப்டி கான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்து ஒரு பக்கமா விக்கெட்டை விடுறாங்க. 51 ரன்னுக்கு 5 விக்கெட் இப்போ வரைக்கும். சூப்பர் ஷாட். வானவாகன் அடி மாதிரி ஒரு கிண்டு கிண்டாரு. ஃபீல்டர் முன்னாடி வந்துட்டு பின்னாடி போயிட்டு நல்ல கேம் மட்டும் விட்டு கொடுக்குறாங்க. ஷாட்டுங்க, வாட் அ ஹிட், மிடில் ஆஃப் தி பேட், செம்ம ஹைட் இன்டு தி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் போயிருக்கு. ஆக்சுவலா வந்து லிபின் ஜோஸோட பேட்டிங் வந்து அவரோட சைட்ல இருந்து பேஸ் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். சூப்பரான பேட்டிங், எக்ஸ்ட்ராஆர்டினரி இன்னிங்ஸ். 3வது 6 அவர் பேட்ல இருந்து இது வரைக்கும் 3 4 3 6 அடிச்சு 17 பாலுக்கு 41. ஆஹா, ஓன் பிட்ச்ல தான் பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். குட் ஃபீல்டிங். ஸ்டாப் அங்க. கோகுல் ஃபீல்டர். நல்ல த்ரோ, ரன் அவுட் சான்ஸ், ஃபாஸ்ட் ரன்னிங், சூப்பர். 4 more to go. ஓ, அகைன் ஒரு ஃப்ரீ ஸ்விங். அடுத்து 2 டாட். வெல் பிளேட், நல்ல கனெக்ஷன். பிளாட் இப்போ வரைக்கும் பவுண்டரி லைன் இன்னும் பின்னாடியே இருக்கு. அஜித், நீங்க இன்னும் லைன்லயே நிக்கிறீங்க நினைச்சு ஒரு மாதிரி பதட்டப்பட்டு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்கீங்க. விட்டுருந்தா கண்டிப்பா அது 6. வெல் பேட் லிபின் ஜோஸ். 43 ரன். பேட் லக். நல்ல அப்ளாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க டீம் சைட்ல இருந்து. தனி ஒருவரா நிறைய ரன்ஸ் எடுத்துட்டு போயிருக்காரு. டீமோட டார்கெட்டை உயர்த்தி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் 61 ரன், 6 விக்கெட், 6.5 பால் போயிட்டு இருக்கு. 1 more 2. சொருகிட்டாருங்க. வாட் அ பால், வாட் அ ஓவர் அப்படிதான் சொல்ல முடியும். லாஸ்ட் 2 பால் 2 விக்கெட்டோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த ஓவரில் 3 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட் பிடிச்சிருக்காரு அரவிந்த். நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பவுலிங் ஸ்பெல் நல்லா போட்டிருக்காரு. இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 7 ஓவர் முடிவுக்கு 61, 7 விக்கெட்ல இருந்து கிரிக்ஸ். 62 டார்கெட் ஃபார் ஆஸ்கார் சிசி. நல்ல டார்கெட்டை செட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் நல்ல பேட்டிங் லைனை வச்சிருக்காங்க, இந்த பக்கம் நல்ல பவுலிங் லைனை வச்சிருக்காங்க. நிறைய டிஸ்கஷன் போகும், இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துட்டு போக பார்ப்பாங்க. லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் வரைக்கும் எடுத்துட்டு போங்க. அந்த மேட்சை பிடிச்சி போடணுங்கிற மைண்ட் செட்டோட இருப்பாங்க கண்டிப்பா கன்னியாகுமரி. ஷாட், குவாலிட்டி ஹிட், கேப்ல பிளேஸ் பண்ணாரு. வாட் அ ஷாட். விராட் கோலியை விருட்டுன்னு பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த கண்ட்ரி திசையில ஒரு பவுண்டரி. அப்சல்யூட்லி. உண்மையாகவே இந்த ஷாட் பார்க்கறதுக்கு விராட் கோலி ஷாட் மாதிரியே தாங்க இருந்துச்சு. அவர் வந்து கவர் டிரைவில் இதே ஸ்டைலில் அந்த ஷாட் ஆடுவார். கோகுல் வந்து லாங் ஆன் ஏரியாவில் ஆடி இருக்காரு. இந்த ஷாட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
4 அடிச்சு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க ஆர்சிசி. ஷாட் வாட் அ ஹிட் அப்படிங்கிறவங்க ஃபீல்டர் உள்ளே தான் இருந்திருக்கு, சேஃபா பிடிச்சிருக்காரு. பக்கத்துலேயே ஒரு ஃபீல்டர் கைட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். லீனஸ் சோ நைஸ், வாட் அ கேட்ச்ங்க, சூப்பரான கேட்ச் பிடிச்சாரு. அதாவது நர்வஸ் ஆகாமல் கரெக்டாக கெஸ் பண்ணி கரெக்டாக அந்த கேட்சை பிடிச்சிருக்காரு. முக்கியமான விக்கெட். 4 அடிச்ச பேட்ஸ்மேனை நடக்க வச்சிட்டாங்க கோகுல் ஆட்டமிலிருந்து வெளியே. இப்போ 1 ரன் பேட்ஸ்மேனா கருணா உள்ள. கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு, ஃபீல்டரால பிடிக்க முடியல. இன்னொரு ஃபீல்டர் விரட்டி பார்க்கறாரு. அனூப் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஃபீல்டிங். ஓ ஜஸ்ட் மிஸ், கையில பட்டு திரும்ப பவுண்டரிக்குள்ளே போயிருச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்ட். ஃபுல் டாஸ் பால் அப்படி எடுத்து வந்து பேட்ல தன்ராஜ் அங்க ஃபீல்டர் பாலுக்கு கீழே ஈஸி கேட்ச்னு சொல்லலாம். ஈஸியா பிடிச்சாரு. கர்ணா ஆட்டம் வந்து வெளியே எர்லியரா விக்கெட்டை விடுறாங்கன்னு சொல்லலாம். 11 ரன்னுக்கு இப்போ வரைக்கும் 2 விக்கெட்டு. இந்த ஸ்ப்ரே ஒரு 2 ஸ்ப்ரே அதுக்கப்புறம் மெடிக்கிட்லாம் வாங்கி வச்சுருந்தோம். அது ஏதோ ஒரு டீம் வந்து வாங்கிட்டு போனாங்களா, ரிட்டர்ன் பண்ணலன்னு சொல்கிறாங்க. யார்கிட்டயாவது இருக்கா? இருந்தால் கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் முன்ன இழுத்து போட்டு இப்போ வரைக்கும் யாரில் தன்ராஜ் அவர் பிடிக்கிற 2வது கேட்ச். ஈஸியஸ்ட் கேட்ச்னு சொல்லலாம். 2மே அலட்சியமாக பிடிச்சிட்டாரு. அரவிந்த் நல்லா ஆடக்கூடிய ஆல்ரவுண்டர் ஆட்டம்லேருந்து வெளியே. ஆஸ்கார் சிசி பொறுத்தளவுக்கு எப்போ வேணால் மேட்சை மாற்றக்கூடிய பிரதாப் ப்ரோ உள்ளே இருக்கார். அந்த எண்டில் பவுலிங் எண்டில் பெட்டி வந்திருக்காரு 3rd ஓவர் போடுறதுக்கு. கிரிக் சிசி கன்னியாகுமரிக்காக. எஸ் விக்கெட் தான் கொடுத்திருக்காரு. பேட்ஸ்மேன் நடந்துட்டாரு. குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லலாம். நல்ல சவுண்டு கேட்டது, நல்ல அப்பீல் எடுத்தாங்க, நல்ல கேரி கீப்பர் லிபின் ஜோஸ். மிஸ்டர் 360 பிரதாப் எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் ஆடி பார்த்தாரு. இன்னைக்கு அவரோட டேவா தெரிலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பாங்க அவரோட இன்னிங்ஸ் பார்க்க. ஆனால் இங்கே ஒரு பவுலிங் சொன்னேன் ஆரம்பத்திலே. பெட்டி நிறையா வேரியேஷன், ஸ்லோயர் டெலிவரிஸ், ஏகப்பட்ட ஸ்டாக் டெலிவரிஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு பவுலர் பெட்டி. ஃபீல்டர் கைக்கே வந்துச்சு. அல்வா கேட்ச் அப்படின்னு சொல்லலாம். லீனஸ் கைகள்ல இருந்து தவறுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். வேலி காவல்துறையை சார்ந்த லீனஸ், ஜெர்சி நம்பர் 64. இந்த ஓவர் போட அஸ்வின் வந்தார். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டு. செமையா எடுத்தாங்க கேட்சை. குணா பேக் ஆன் ஸ்ட்ரைக். This time starting out of the park. This time timing is perfect. Switch it பண்ணி குணா கிளியர் பண்ணிருக்காரு. Clear hit, much needed boundary for Oscar CC. பேட்ஸ்மேன்ஸ் பால் வருது, செக் பண்ணிக்கங்க. ஒரு நல்ல டெலிவரி யார்கர் போட்டாரு. விக்கெட் ட்ரை பண்ணாரு, பட் டாட் பாலோட முடிச்சிருக்காரு அஸ்வின். ஒரு நல்ல பாலை பார்க்க முடிஞ்சு அஸ்வின் ப்ரோ கையில இருந்து. 4 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 26, 5 விக்கெட். 4 overs completed, 26 for 5. Edge taken. பிரேக் த்ரூ. பெட்டி வந்தவனை இந்த ஓவர்ல ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். விக்கெட் எடுத்துட்டு சுனில் நரேன் மாதிரி எந்த செலிப்ரேஷன் இல்லாம கூலா போயிட்டு இருக்காரு. அவங்க டீமுக்கு Quarter final 2, FUCC versus Unique Sports Tirupur. Toss win by FUCC, decided to bowl first. This time கரெக்டா இருக்கு. இதுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு குணா. அவரோட ஷாட் கரெக்டா மீட் ஆகி மேக்ஸிமம். உங்க எல்லாத்துக்கும் தெரியும்
Cricket is a magical game. Again, this time correct meet agala. Fielder Dhanraj. Oh, பரவாயில்ல, ரிவ்யூக்கு போயிருக்காங்க. அம்பையர் கொஞ்சம் குரூசியலா இருக்கனால DRS waiting for the decision. Run out இல்லையா? Wicket. Guna out. Good shot, but straight to the fielder. Linus one handல jumping பண்ணி சூப்பரான ஃபீல்டிங் பண்ணாரு. சிங்கிள் ஒன்லி. 6 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 43, 7 விக்கெட். ஒரு ஓவருக்கு 19 அடித்தால் ஆஸ்கார் சிசி அணியினர் வெற்றி பெறலாம். Ground shot straight to the fielder. Linus run out chance. Sacrifice run out. செமையா ஆடிட்டு இருக்காங்க இங்க கிரிக்ஸ் கன்னியாகுமரி. செம்ம ஃபீல்டிங். Bold, what a bowling, what a bowling, what a bowling. Under 21 player, உண்மையாவே அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ். கலக்கிட்டு இருக்காரு இங்க கிரிக்ஸ் சிசி கன்னியாகுமரிக்காக. This time full toss straight to the fielder Dhanraj. All out. Cricks won by ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஃபைனல் won by கிரிக்ஸ் சிசி 17 கன்னியாகுமரி. runs. ஃபர்ஸ்ட் டீமா வந்து கிரிக்ஸ் செமிஃபைனலுக்கு என்ட்ரி ஆயிருக்காங்க. கங்க்ராட்ஸ். வெல் பிளேட் போத் டீம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனலில் வின் பண்ணி கிரிக்ஸ் கன்னியாகுமரி இந்த 660 SPL 2025 சீசன் 1ஓட ஃபர்ஸ்ட் செமிஃபைனலிஸ்ட். உள்ளூர் கிரிக்கெட் சார்பாகவும் 6 சார்பாகவும் TSPL சார்பாகவும் வாழ்த்துக்கள். பிளேயர்ஸ் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிங்க. ஆஸ்கார் சிசி அண்ட் கிரிக்ஸ். டீம் ஆஸ்கர் உள்ளே போய் கொஞ்சம் ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களை வின் பண்ணி மேலே போயிருக்காங்க, அவங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. கண்டிப்பா இதே ஸ்டேஜில் தான் நீங்க குவார்டர் ஃபைனலுக்கு என்ட்ரி ஆனீங்க. கிரிக்ஸ் இது சாரி ஆஸ்கார் சிசி லீக் மேட்ச்ல உங்களுக்கு தெரியும். ஜெயிக்கிறது தோக்குறது சகஜம்தான், அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து புதுசாக விளையாடல. அவங்கவுங்க லோக்கல் கிரவுண்ட்ஸில் பெரிய பெரிய கிரவுண்ட்ஸில் இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ டேக் இட் ஈஸி, மூவ் டு நெக்ஸ்ட் லெவல். ஃபியூஸ் சிசி கொஞ்சம் ஃபீல்டிங்க்கு ரெடி ஆகுதுங்க பிரதர். பிளேயர்ஸ் யாரும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு இருக்கு. இந்த டோர்னமெண்ட் சூப்பராக நடந்துட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் டைட்டில் ஸ்பான்சர் 6it Fixi ஆப்.